முத்துப்பாண்டியன் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் சக மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாளா எடுக்க வேண்டிய ஒரு வகுப்பு. குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களாவது எங்கிட்ட கேட்டு இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால அதுக்கு ஒரு சிலர் வந்திருப்பீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா எண்கணிதம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்க கூட இருப்பீங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்கன்னா சொல்லலாம். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் எண்கணிதத்தை பத்தி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லலாம். சார் வணக்கம். ஐயா மகேந்திரன், நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேங்க ஐயா. சூப்பர் சார், சூப்பர். சார் வேற யாரா படிச்சிருக்கீங்களா? சார் வணக்கம், ராஜரத்னம். நானும் படிச்சிருக்கேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறதுனால உங்க கிளாஸ்க்காக வந்திருக்கேன். ஓகே சார், நன்றி, மகிழ்ச்சி சார். வணக்கம் ஐயா, தேவராணி. மேடம். வணக்கம். நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களோட கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணோம். ஓகே சார், மகிழ்ச்சி. ஓகே, படிச்சவங்களை பத்தி பரவாயில்ல, படிக்காதவங்க ரொம்ப சூப்பர். ஏதாவது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அதை தள்ளி வச்சுக்கோங்க. நான் அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நம்ம சொல்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அவங்க சொன்னது ஒரு வேற மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் பாத்தீங்கன்னா பேச போறேன். அதனால அவங்க கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்ட்டுங்க. மற்ற நீங்க ஜோதிட மாதிரி கிடையாது. எண்கணிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கும். படிக்க படிக்க நம்ம தினசரி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அது நீங்க பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப எப்படி சொல்றது, அது படிக்கிறதுக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு இதுல நிறைய அனுபவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேருக்கு பேர் மாற்றம் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. சரிங்களா? அதனால நான் இந்த வகுப்பு எடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்களா? இது எனக்கும் இந்த எண்கணிதத்துக்கு உண்டான தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல நான் வேலைக்கு போயிட்டு இருந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சந்திச்சேன். அப்போ அவங்க இந்த எண்கணிதத்தை பத்தி பாத்தீங்கன்னா பேசுவாங்க. அப்ப பேசும்போது டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. கேட்டா இந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே, அவங்க பிறவி எண் விதி எண் 1 இந்த மாதிரி 8 இருக்கு. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் அந்த மாதிரி வரும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கஷ்டங்கள் பட்டு தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ பேர்ல சின்ன மாற்றம் அப்படிங்கிறது பண்ணணும் நாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு சிலதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு சில சின்ன மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் நான் தேடினேன். சரி, இது எந்த மாதிரி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தேடினேன். அதை தேடும் போது பாத்தீங்கன்னா எனக்கு பல விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பல விஷயங்கள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒளிவுமறை இல்லாம உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போறேன். சரிங்களா? ஆரம்ப காலத்துல ஏதாவது ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட அதுக்கு இன்னைக்கு டேட்டுக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆன எண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ற அளவுக்கு ரொம்ப தீவிரமா ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னுடைய குருநாதர் அப்படின்னா ஆனந்த சோகன் ஐயா. அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வு பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? அதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். இதுக்கப்புறம் இது ஒரு மறைக்கப்பட்ட சாஸ்திரம் அப்படின்னே சொல்லலாம். எண்கணிதம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அடிப்படை அப்படிங்கிறது மறைஞ்சு போச்சு. சரிங்களா? அது இப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எண்கணித நிபுணர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரியா கைரேகை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கைரேகைக்கும் எண்கணிதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்டு. எண்கணிதத்துக்கும் கைரேகைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏற்கனவே நம்ம கிட்ட அந்த கைரேகை சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும் எண்கணிதத்துக்கும் கைரேகைக்கு என்னென்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நிறைய எண்கணித நிபுணர்கள் பாத்தீங்கன்னா இப்ப தோன்றிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட இந்த கைரேகை பத்தியான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது கூட அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கிடையாது. அதை நான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுல தேவையான விஷயங்கள் உங்களுக்கு இந்த கைரேகையில சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் சொல்லி தருவோம். அதனாலதான் அந்த சப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்கலாம். அதையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு கைரேகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூட்சுமான ஒண்ணு. நம்மளுடைய எண்ணத்துக்கும் கைரேகைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்பு உண்டு. அதே மாதிரி எண்களுக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் பாத்தீங்கன்னா தொடர்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்களுக்கும் எண்ணத்துக்கும் பாத்தீங்கன்னா தொடர்பு உண்டு. பொதுவா இந்த கைரேகை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம்.
ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது கைரேகை படிக்கும் போதே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நமக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிற்கு உண்டான குறிகள் அப்படிங்கிறது வந்து கையில வந்து தோன்றும். அதே மாதிரி இந்த நீங்க குறிப்பிட்ட எண்கள் பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கைரேகைகள்ல சில வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பெயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம். நம்மளுடைய பெயர் அப்படிங்கிறது மந்திரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பெயர் அப்படிங்கிறது மந்திரம், நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது தான் வந்து எந்திரம். சரிங்களா? இப்ப ஏதோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு எல்லாத்துக்குமே ஒரு பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்புறோம். இப்போ 2 3 பேர் இருந்தாங்கனாலும் 2 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா திரும்புவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எப்படி சொல்றது, அந்த பேர் அப்படிங்கிறது மந்திரம் போல செயல்படுதாம். அப்ப அந்த மந்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் நம்மளுடைய பிறவியன் விதியன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு சம்பந்தப்பட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையிலே வந்து இருப்போம். இதே வந்து அதுக்கு இந்த பெயர் எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் பெயர் எண்ணுக்கும் அல்லது பிறவி எண்ணுக்கு வந்து தொடர்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கு. இன்றளவு நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையா வந்து புரிய அந்த மாதிரி இருக்கும். பெயர் அப்படிங்கிறது மந்திரம், உடல் அப்படிங்கிறது வந்து எந்திரம் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த உடம்புக்கு தகுந்த பெயர் இருக்கா, மந்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் எப்படி செக் பண்றது எல்லாமே நம்ம வந்து வகுப்புல இருக்கு. அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கோம். இதுக்கப்புறமா இந்த யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு எண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான அதிர்வுகள் அப்படிங்கிறது வந்து பொதுவா பாருங்க, ஒண்ணு அப்படின்னு சொல்லுங்க, ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஒளி அலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். தமிழ் எழுத்துக்கள் நம்ம மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்ன வந்து பிரதிபலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பார்ப்போம். ஒரு இன்ட்ரோடக்ஷனால இதை பத்தி நான் பெருசா ஓகே. அப்போ ஒவ்வொரு எண்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சரிங்களா? இதுல நம்ம எண்கணித சாஸ்திரத்துல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதுக்கு உண்டான எண் மதிப்பு அப்படிங்கிறது சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே வந்து இருந்ததுதான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல வந்து எண்கணித சாஸ்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து எண்கள் நம்மளுடைய கண்கள் போல வந்து செயல்படலாம். எண்கள் வந்து உலகை ஆளுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. கலியுகம் எண்களால் ஆளப்படும் அப்படின்னு ஒரு தத்துவங்கள், 3 வகையான தத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. எண்கள் வந்து உலகை வந்து ஆளுகின்றன, இது வந்து ஒரு தத்துவம். 2வது வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் எண்களால் ஆளப்படும். மூன்றாவது வந்து எண்கள் வந்து நம்மளுடைய கண் போன்றது. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உடல் உறுப்புகளுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இருந்தாலும் இந்த கண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்ணாலதான் எல்லா விஷயமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ ஒரு சரியான எண்களை நம்ம வந்து கரெக்டா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா படிப்படியான வெற்றிகள் அப்படிங்கிறது நம்ம சரியா இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து எண்கணிதத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பழமொழிகள் அப்படின்னு கூட நீங்க வந்து சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப எண்கள் உலகை ஆளுகின்றன அப்படின்னு அந்த தலைப்பு எடுத்துக்கலாம். கலியுகம் எண்களால் ஆளப்படுது. இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு பேன் கார்டு ஒண்ணு வந்து வச்சிருக்கோம், ஆதார் கார்டு வச்சிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அது வெஹிக்கிள் நம்பர், வண்டி நம்பர், மொபைல் நம்பர், டோர் நம்பர், வீட்டோட நம்பர். ஓகே. இதுக்கப்புறம் வேற நீங்க என்னென்ன எண்கள் வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து வருது, எண்கள் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆதார் கார்டுல நம்ம குறிப்பிட்ட டிஜிட்ல வந்து நம்ம
நம்ம அடிச்சாவே எல்லா டேட்டா நம்மளுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே வந்து அது வந்து வந்துருது. சரிங்களா? அட்ரஸ்ல இருந்து எல்லாமே வந்து வந்துருது. இப்போ டோர் நம்பர் போடாம வெறும் ஊருக்கு மட்டும் அனுப்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் அனுப்பிச்சோம்னா அது வந்து போய் சேராது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? டோர் நம்பர் போட்டாதான் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா சேருது. இதே பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இப்போ நம்ம இங்க ஒரே செகண்ட்ல நம்ம எங்க இருந்து எங்க வராலும் நம்ம வந்து பணம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பணம் அனுப்புறதுலாம் ரொம்ப கடினமான ஒண்ணா இருந்துச்சு. பேங்க் டைம்ல தான் பண்ண முடியும். சப்போஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்பெல்லாம் பாருங்க, அடுத்த செகண்ட்ல ஐஎம்பிஎஸ் பண்ணிடுறோம், கூகுள் பே பண்றோம், போன் பே பண்றோம், பேடிஎம் பண்றோம், எத்தனையோ முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அது எல்லாமே ரிசீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த பேங்க் நம்பர் எல்லாமே மொபைல் நம்பரோட வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேன் நம்பரோ மொபைல் நம்பரோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லிங்கா வந்து இருக்கு. அப்ப எண்கள் வந்து உலகை ஆளுகின்றன அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த கலியுகம் எண்களால் ஆளப்படும் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துக்கும் வந்து இது ஒரு கூற்று அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த எண்கள் வந்து வருது, வேற ஏதாவது இருந்தா சொல்லலாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லலாம். வேற எண்கள் இதுல ஏதாவது விடுபட்டப்பட்டிருக்கா கூட சொல்லலாம். விடுபட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு எண் தெரிஞ்சா கூட சொல்லலாம். இப்ப பாஸ்போர்ட் நம்பர் விடுபட்டு இருக்கு. வேற எந்த இடத்துல எண்கள் அப்படிங்கிறது வருது? சார் எம்ப்ளாயி நம்பர்னு சொல்லுவாங்க சார், சிங்கப்பூர்ல எம்ப்ளாயி நம்பர். ஓகே. அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்களை பத்தியான ஒரு ஞானம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் அது என்னென்ன வகையா நம்ம வந்து பயன்படுத்தலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து எப்படி எப்படிலாம் வெற்றிக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வந்து ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். சரிங்களா? அப்ப இது வந்து நம்ம ஒரு தனி மனித வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையக்கு உண்டான ஒரு சாவி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்ப இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லும்போது இந்த எண்கணிதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூமராலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த நியூமராலஜி அப்படின்னா அந்த எண்களை பற்றியான ஒரு ஞானம் அப்படிங்கிறதா இருக்கும். எண்களை பற்றிய ஒரு ஞானம் அப்படிங்கிறதா இருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம என்னென்ன வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்பட்டு இது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்ச ஒரு ஃபர்ஸ்டே அது இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஒழுங்கு பண்ணவர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ, அவர் தான் வந்து வடிவமைச்சாரு. இதை வந்து சீரோன்னு கூட சொல்றாங்க. சீரோன்னு சொல்றாங்க, கீரோன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. ரெண்டுல நீங்க எப்படி எடுத்துட்டாலும் ஓகே. சீரோன்னு எடுத்தாலும் இந்த கீரோன்னு சொல்றவங்க ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து உச்சரிப்பு வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து சீரோன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஹீரோன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா இங்க பாருங்க, இதே இப்ப இந்த கேரளால இருக்கிறவங்க வந்து லாரியை வந்து லோரின்னு சொல்லுவாங்க. கேரளால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லாரியை வந்து லோரின்னு சொல்லுவாங்க, ஆட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இதே வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்து அந்த ஆறு எழுத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து உச்சரிக்க மாட்டாங்க. இந்த கார் வர்ற இடத்துல அப்படியே லைட்டா சைலண்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால அந்த மாதிரி தோற்றுவிச்சர் அப்படிங்கிறது ஹீரோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், சீரோன்னு சொல்லுவோம். ஓகே. அது வந்து அவர் நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியா வந்துதான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த காசி போய் வந்து இந்த பண்டிட் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இதை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் அவங்க வந்து எண்கணிதத்தை பத்தி எழுதியிருக்காரு, பிளஸ் வந்து பாமஸ்ட்ரி பத்தி வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. ஹீரோ அப்படிங்கிறது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரிங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆசிரியர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நியூமராலஜில நிறைய நியூமராலஜி வந்துருச்சு. சைனீஸ் நியூமராலஜி இருக்கு, ஜப்பான் நியூமராலஜி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நிறைய முறைகள் அப்படிங்கிறது இப்ரூ பிரமிடு, அதுக்கப்புறம் கபாலா இருக்கு. அந்த மாதிரி நிறைய முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மெத்தேடு பிளஸ் வந்து நவீனமா சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி அதோட இதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த சீரோ எழுதின புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 52 நம்பர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பலன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பான். 52 எண்களுக்கு மட்டும்தான் பலன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பான். அப்போ அந்த 52 என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு இது இருந்துச்சு. குருநாட்ட கேட்கும்போது அது சரி அதை படிச்சுக்கிற அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவரு ஒருவேளை எனக்கு சொல்லித்தரக்கூடாதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல, அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு அவனே தெரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாரன்னு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு தோணுச்சு, ஓ இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் புக் தான் கிடைக்கும். நாங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய புக்கெல்லாம் பழைய புத்தக கடைக்கெல்லாம் போயிட்டு நாங்க வந்து தேடுவோம். ஆரம்பத்துல இங்கிலீஷ் புத்தகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப அந்த இதெல்லாம் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாது. சரி ஓகே அப்படியே பார்ப்போம், அதை அப்படியே எடுத்து தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே எழுதி பார்த்துட்டு
இருப்போம். அப்ப அந்த மாதிரி வரும்போது 52 எண்ணுக்கு மட்டும் ஏன் வந்து இது வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலன் வந்து ஏன் வச்சாரு? காரணம் எல்லாம் வச்சிருப்பாரு. ஏன்னா அவரு வச்சிருக்க மாட்டாரு. அவர் பெரிய ஒரு கணித மேதை. சரி, ஓகே, அதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு வருடத்துக்கு வந்து 52 வாரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு எத்தனை வாரங்கள்? ஒரு வருடத்துக்கு எத்தனை வாரங்கள்? பேசலாம். 52 டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க வந்து பேசலாம். தப்பு கிடையாது. 52 சார் 52 சார். அந்த 52 தான் வந்து அவர் அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சுது. ஓகே, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த எண்கணித நூல்கள்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த எகிப்திய சித்திரங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த எகிப்திய சித்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாரட் கார்டெல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? டாரட் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? இந்த எண்கணிதத்துடைய தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாரட் கார்டு. டாரட்ல அந்த உருவங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை வச்சுதான் வந்து அந்த எண்கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து தொடர்பு உண்டு. இங்கிருந்து வந்து அங்க கலைகள் போறதும், அங்கிருந்து இங்க கலைகள் வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு உண்டு, சரிங்களா? நிறைய இப்ப இந்த கருங்காலி மரத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த நிறைய அந்த மம்மிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த இறந்தவங்களை பிதைக்கக்கூடிய மம்மி, அது எல்லாமே வந்து அந்த கருங்காலி மரத்துல நிறைய பேர் வந்து செஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருந்து இங்க இருக்குதான் வந்து போயிருக்கு. கருங்காலி மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தா வந்து போயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வண்டு அரிக்காது. இப்ப அது இப்ப ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இதுல வச்சுட்டு இந்த வண்டு வெளியே வர முடியாது. அதனால அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா வண்டு ஃபுல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த வண்டுகள் எல்லாம் வந்து விட்டுருவாங்க. அது அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பெருக்கமாயிக்கும், ஆனா திருப்பி வராது. அது உடம்பு ஃபுல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். படமா கூட வந்திருக்கு இல்லையா? நீங்களே பார்த்திருப்பீங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இதே மாதிரி வந்து ஒரு அதாவது அங்கிருந்து இங்க வந்திருக்கு, இங்கிருந்து சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு கனெக்ட், ஒவ்வொரு சாஸ்திரத்துக்குமே ஒரு இன்டர்லிங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சரிங்களா? அதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குருநாதர்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கணிதத்தை பத்தி வேற மாதிரி வேலை செய்யணும், எண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி வேலை செய்யும், கரெக்டா அதை புரிஞ்சுட்டோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு சில பயிற்சி முறைகளா இருக்கிறத நான் சொல்லித்தரேன், கடைசியா சொல்லித்தரேன். அந்த இன்ட்யூஷன் தெரிஞ்சு அப்படின்னா இதுக்கு இந்த பேர் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா புரியும். அது நீங்க கண்ணை முன்னீங்கனாவே அந்த மனக்கண்ணுல இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓடும், சரிங்களா? அது வந்து மனசுல வந்து உதிக்கணும். இது நீங்க ஜோதிடமா இருந்தாலும் சரி, வேற எந்த சாஸ்திரம் நீங்க படிச்சீங்கனாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூண்டும், சரிங்களா? அது வந்து வரணும். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, நான் கடைசியா சொல்லித்தரேன், அதை வந்து தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு எண்களுக்கும் மனிதனுக்கு உண்டான தொடர்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, சரிங்களா? அதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இது இன்னொரு இடத்துல விட்டுட்ட பாருங்க. இதுலயே வந்து இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த ஸ்பாட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த லாட்டிடியூட் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து எண்களால தான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கப்பட்டது. எல்லா இடத்துலயுமே எண்கள் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு, அது தெரிஞ்சுக்கும். ஓகே, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஏதாவது சொன்னது புரியாம இருந்தா கேட்கலாம். அடுத்து அப்படியே நம்ம சப்ஜெக்ட் உள்ள போய் நாளைக்கு இன்னும் சின்ன சின்ன விளக்கங்கள்லாம் இருக்கு, நம்ம அதை பத்தி பேசினா அப்படியே போர் அடிச்சோம். நாளைக்கு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் யாராவது புரியல அப்படின்னா கேட்கலாம், புரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லுங்க, அதை பத்தி தப்பு கிடையாது, திரும்ப கூட சொல்றேன். அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா? யாராவது ஒருத்தர் போலாம். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சொன்ன வரைக்கும் புரிஞ்சிச்சு ஐயா, போலாம். Yes, sir. ஓகே, இது ஒரு அறிமுகம் தானே சார், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே ஓகே சார், நீங்க அடுத்து. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இதை அழிச்சிடுறேன். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட குரூப்ல போடுங்க, திருப்பி பாக்குறவங்களுக்கு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. நான் என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து பாக்குற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, குரூப்ல போட்டா சொல்லுங்க.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னா கூட மறுபடியும் கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, அழிச்சிடலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க பேசலாம். நானே பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஓகே, பாருங்க, இதுல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது மொத்தம் வந்து 9 கிரகங்கள். நம்ம ஜோதிட ரீதியா நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல 1 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கும். 2 சந்திரன், 3 அப்படிங்கிறது குரு, 4 ராகு, 5 புதன், 6 வந்து சுக்கிரன், 7 வந்து கேது, 8 வந்து சனி, 9 வந்து செவ்வாய். இதுல நம்ம ஒரு சில இடத்துல எண்களை பயன்படுத்துவோம், எழுத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவோம். 1 வந்தா சூரியன் வருதுன்னு நினைச்சுக்கோங்க, சூரியன் சொன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுக்காக தான். ரெண்டும் 1 தான். பட் அதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா, இந்த என்னென்ன ஒவ்வொரு எண்களும் வந்து எதால ஆளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த மாதிரி கொடுக்குறோம். 1ன்னு சொன்னாலும் சூரியன் நினைச்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா, அது ரெண்டும் வந்து வேற வேற கிடையாது. சரிங்களா, இந்த சூரியனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 1க்குள்ள சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி எண்களை பத்தி எல்லாம் இன்னும் நிறைய பார்ப்போம். இது வந்து பேசிக், இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ மொத்தம் வந்து ஆங்கில எழுத்துக்கள் வந்து 26 எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, அதை பத்தி விளக்கம் அப்படி இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜென்ரலா இன்னைக்கு மட்டும் அதை பிரிச்சிருவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலவங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சரிங்களா, ஓகே, இதுல பாருங்க, ஏ ஐ ஜே கியூ ஒய் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு தெரிஞ்சுக்கும். உங்க பேர்ல எந்தெந்த எழுத்துக்கள்ல வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த AIJQY வருதோ அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி மதிப்பு 1ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த எழுத்துக்களுக்கு உண்டான அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஜீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகம் கிடையாது. ஏன்னா ஜீரோ எது கூட சேர்ந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை இல்லையா, வேல்யூ இல்லாதனால ஜீரோ அப்படிங்கறதுக்காக வந்து வேல்யூ மதிப்பு அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து கொடுக்கும். வந்து ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். 26 எழுத்துக்களையும் பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி BKR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், AIJQY அப்படிங்கிறது சூரியன், BKR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், CGLS அப்படிங்கிறது வந்து குரு. இதோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3, DMT அப்படிங்கிறது வந்து 4, EHNX இது வந்து 5, UVW அப்படிங்கிறது 6, OZ அப்படிங்கிறது வர்றது 7, FP அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8. 9க்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் கொடுக்கல, 0க்கும் எழுத்துக்கள் கொடுக்கல, 9க்கு வந்து எழுத்துக்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேசிக் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இது வந்து ஒரு பேர்ல வரும்போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த இது அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கப்புறமா அந்த பிறவியன் விதியன் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஒருவருடைய இது வந்து பெயர்ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் இதுல வந்து டீட்டெயில்டா இருக்கு, மற்ற எண்கள் பத்தி நாளைக்கெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு டைம் இருந்தா பார்ப்பேன் எப்படி. ஓகே, இப்ப ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க உங்க பேரே சொல்லுங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு பேர் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே, இப்ப வந்து நியூமராலஜினே வச்சுக்கோங்க. இது ஒரு பேர்னு கூட எடுத்துக்கலாம்.
இதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண் வந்து எங்க வருதுன்னு பார்க்கணும். எண் வந்து இங்க வருது. அதோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5. அப்ப இந்த 5 அப்படிங்கிறத கீழே வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. யூ வந்து பாத்தீங்கன்னா 6. யூ வந்து 6. இங்க பாருங்க, யூ இங்க இருக்கு. இதோட மதிப்பு அப்படிங்கிறது 6. எம் வந்து பாத்தீங்கன்னா 4. இ வந்து 5. ஆர் வந்து 2. ஓ வந்து 7. எல் வந்து யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். பேசுங்க. பேசினாதான் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஐயா O7 ஐயா. O7 சார். O7 சார். சாரி. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 5, என் வந்து 5, யூ வந்து 6, எம் வந்து 4, இ வந்து 5, ஆர் வந்து 2, ஓ வந்து 7, எல் வந்து 3, ஓ வந்து 7, ஜி வந்து 3, ஒய் வந்து 1. இது மொத்தமா கூட்டுங்க. 5 6 11, 11 9, 11 4 15, 15 5 20, 30 32, 42. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 5 6 11, 11 9 20, 29, 32, 42. நியூமராலஜி அப்படின்னா 42 அப்படின்னு வருது. சரிங்களா? இந்த 2 வந்து ஒட்டுக்கா கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இது பெயர் எண். இந்த 4 பிளஸ் 2 கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 6 வருது. இது வந்து 43 அதிபதி. அது 43. ஓகே. 5 6 11, 11 9 20, 29, 32. இங்க இருக்கா? ஓகே, சாரி, 43. 43. ஒய்ய விட்டுட்டோம், நோ ப்ராப்ளம். ஓகே. அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 7. அதிபதி யாரு? கேது வருது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இன்னும் வேற ஏதாவது ஒரு சொல்லுங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னு வச்சுக்கோங்க. இப்ப சன்னுக்கு உண்டானது எஸ் எங்க இருக்கு? 3. எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 3. இது வந்து 3. 6. யூ வந்து 6 6. என்ன? 5. 5 5 இங்க இருக்கு பாருங்க. இப்ப மொத்தமா கூட்டுங்க. 6 5 11, 11 3 14. 14 அப்படிங்கிறது சன்னுடைய பெயரன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதிபதி யார் வருது? 5 புதன். 5 வருது, புதன். 5 எந்த கிரகம் ஆளுது? புதன் ஆளுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது இன்னும் ஒரு 2 3 உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். இதுதான் பேசிக்கு. நீ உங்களால கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேராவது உங்களால எழுத முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஒரு 5 பேருக்கு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க. உங்க பேர் என்ன எழுதுங்க. உங்க பேர் அல்லது வேற எந்த பேர் அப்படிங்கிறது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து சொல்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்களும் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும். இல்லாட்டி அப்படியே நம்ம படிச்சுட்டோம் அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து தெரிஞ்சுக்கோம். ஓகே. இது வந்து ஒரு அமைப்பு. இப்போ வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. நீங்களே வந்து சொல்லுங்க. இப்போ மணின்னு வச்சுக்கோங்க. எம் வந்து எவ்வளவு வருது? 4. 4 சார். 4ங்க. ஓ வந்து 7. 7. 7. என் 5ங்க. இ 5ங்க. ஒய் வந்து 1. 1. கூட்டுங்க. 22. 22 அப்படிங்கிறது மணியுடைய பெயர் எண். சரிங்களா? இது எந்த கிரகம் ஆளுமை பண்ணது? ராகு. ராகுங்க. 2 2 கூட்டிங்கன்னா 4. சிங்கிள் டிஜிட் பண்ணிக்கணும். இந்த ஒற்றை இலக்கமா மாத்திட்டீங்க அப்படின்னா 4 அப்படின்னு வருது. அப்ப ராகு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப மணி அப்படின்னாவே எந்த கிரகம் வந்து ஆளுமை பண்ணதுன்னு வரும்? ராகு. ராகு வருது. ராகு வருதா? மணினா ராகுன்னு வருதா? அப்போ இந்த மணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு. ராகு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கும். பாருங்க, பணம் அப்படிங்கிறது வந்து மணி அப்படிங்கிறது பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
உலக நாடுகளுக்கு வெவ்வேறு கரன்சி வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நம்ம இங்க வந்து ரூபாய் பயன்படுத்துறோம். இப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் தான். இதே வந்து அமெரிக்கா போனீங்க அப்படின்னா டாலர்னு வருது. இப்ப யூஎஸ்னா அதான் யூகேனா வச்சுக்கோங்களேன், பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வருது. ஆஸ்திரேலியனா ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் டாலர். இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு மதிப்புள்ள பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொடுக்கப்பட்டு, சரிங்களா? இதே குவைத் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தினார்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அதை வந்து ஆளுமை பண்றது ராகு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம். இதுவும் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ இந்த 22 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச எண் அப்படின்னு சொல்லலாம். 22 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச எண் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்றது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச எண் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 22 பத்தி எண் கணிதத்துல வந்து சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முட்டாள் வந்து ஒரு முட்டாளு கூட 22 அப்படின்னு சொல்லி இப்ப 22ல பேர் வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோம், அவன் வந்து அறிவாளி ஆயிடுவான். ஒரு முட்டாள் வந்து 22ஆம் நம்பர்ல பெயர் வச்சா கூட அவன் வந்து அறிவாளி ஆயிடுவான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற எண் அப்படிங்கிறது 22. இப்போ இதே வந்து நம்ம தாந்திரிகமா பயன்படுத்தும் போது, இப்போ ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி ஒரு நாலேஜ் கிடையாது, என்னன்னே தெரியாது. சரி, ஓகே, அவங்க ஆரம்பிக்கிறாங்க, காசு கையில இருக்கு, சரி அப்படியே கொஞ்சம் போய் ஆரம்பிப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத 22ஆம் தேதி தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த தொழிலை வந்து பாத்தீங்கன்னா நுணுக்கங்கள் எல்லாமே கத்துக்குவாங்க. பெருசா வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது லாஸ் பண்ண மாட்டாங்க. அழகா அதுல நுணுக்கங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா அறிவாளியா பிசினஸ் பண்ணும், சரிங்களா? இந்த மாதிரி தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மணியை பத்தி பேசும்போது இன்னொரு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பேசணும். இப்ப இந்த எண்கணித சாஸ்திரத்துல 19 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திரிலோக வசியத்துடைய எண் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திரிலோக வசியம், அது 3 உலகங்களையுமே வசீகரிக்கூடிய எண் அப்படிங்கிறது 19ஆம். இப்ப எந்த ஒரு பொருளுக்கு 19 அப்படின்னு பேர் வச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உலக கொள்ளா வள வருமாம். இப்ப எந்த பொருளுக்கு வந்து 19ன்னு பேர் வச்சாங்க? COVID-19 பேர் வச்சுட்டாங்க. COVID-19 பேர் வச்சாங்க. உலக ஃபுல்லா வள வந்துச்சா இல்லையா? இதுக்கு ஒரு நியூமராலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 19 அப்படின்னு வச்சாவே அது வந்து தனிப்பட்ட எண்ணில் ஆளுமை பண்ணும்போது, இந்த COVID-19 அப்படிங்கும் போது உலகம் ஃபுல்லா வந்து சுத்தி வந்துச்சு. எவ்வளவு லாக்டவுன், எத்தனை பேருக்கு வந்து சிரமங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துச்சு. இதே ஒரு நல்ல பொருளுக்கு வந்து பேர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல பொருளுக்கு ஒரு 19ன்னு பேர் வச்சா ஓகே, அது எல்லா பக்கம் போயிட்டு வரும்னு வச்சுக்கலாம். எல்லா பக்கம் ஒரு திரிலோகத்தி வசி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வைரஸுக்கு போய் 19ன்னு வச்சோன்னையும் என்னாச்சு, உலகம் ஃபுல்லா வளம் வந்துச்சு, சரிங்களா? இப்ப வந்து பப்ஜின்னு ஒரு கேம் இருக்கு. இதோட கூட்டுத்தொகை பாருங்க, பீக்கு எவ்வளோ? 8. இது கூட்டுங்க. பத்தொன்பது வருது இல்லையா? உலகம் ஃபுல்லா வந்து அதிகமா விளையாடுற கேம் வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி. வேர்ல்டு வைடா விளையாண்டு இருக்காங்க. அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி கேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டு இருக்காங்க. அப்ப இது வந்து பேருக்கு மட்டும் இல்லாம நம்ம ஒரு வேற ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தோம்னாலும் சரி, அல்லது நம்ம ஏதாவது வந்து பயன்படுத்துறோம், ஒரு பேரு வைக்கிறது கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப உலகம் ஃபுல்லா வந்து அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதிகம் ஃபுல்லா யூஸ் பண்ற வார்த்தை என்னது? ஹலோ. போன் எடுத்துன்னு என்ன சொல்றோம்? ஹலோ. ஹலோ சொல்றேன். எத்தனை இப்ப இதே மாதிரி வேர்ல்டு வைடா வேற ஏதாவது சொல்றாங்களா? ஹலோ, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? இப்ப இதோட நியூமராலஜி என்னன்னு பாருங்க. 5544 இங்க 4 4 இல்ல சார், சிஜிஎல்எஸ் 3 சார். ஆமாங்க சார். ஓகே, இது வந்து ஓ வந்து 7. ஓகே, அது என்ன எண் வருதுன்னு பாருங்க. 23. எந்த எண்ண ஆளுமை பண்ணது? புதன் வந்து ஆளுமை பண்ணது. இப்ப பேசுறது வந்து எதை குறிக்கும்? ஜோதிட சாஸ்திர ரீதியா பேச்சு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிக்கும். புதனை குறிக்குதா இல்லையா?
பேசுறது ஆமாங்க. புதன் தானே, ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து புதன் தானே. அப்போ உலகம் ஃபுல்லா கம்யூனிகேஷன் பண்றது, அதை தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹலோ அப்படிங்கறத நம்ம வந்து வச்சிருக்கோம். அதுக்கு உண்டான எண்கணிதம் அப்படிங்கிறது 23 வருது. அதை ஆளுமை பண்ற கிரகம் அப்படிங்கிறது புதன் வருது. அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே வந்து இருக்கு. சரிங்களா? அதை பத்தி அது கொஞ்சம் நல்லா விரிவா நாளைக்கு பார்ப்போம். ஜெனரலா இது மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்போ உங்களால ஒரு பெயர் எண் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க, சாரி, உங்களோட பெயர் எண் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். முடியும் சார். பெயர் எண் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் சார். முடியும் சார். ஓகே. முடியும் முடியும். யாராச்சும் இது வரைக்கும் புரியாம இருந்தா சொல்லலாம். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வந்திருக்கோம். இது வரைக்கும் புரியாம புரியுது இருந்தா புரியுது சொல்லலாம். சார். கீழே புரிஞ்சிச்சுங்க. புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். மத்தவங்களும் புரியுதுங்க. சொல்லுங்க. இந்த மாதிரிதான். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்மறையான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். அந்த நியூமராலஜிலையும் நம்ம கரெக்டா அதுல உட்காந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோம். அதுல கரெக்டா அமைச்சு நம்ம அந்த வார்த்தைகள் நம்ம அடிக்கடி பேசிட்டே வந்தோம்னு வச்சுக்கோம், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். இருக்கும், ஒரு ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2 இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். அப்ப போகும்போது வந்து ஒரு ஃபோன் வருது. பேசும்போதே என்ன சொல்றாங்க, அதுல காட்டேரின்னு சேவ் பண்ணியிருக்கான். சும்மா நம்ம பார்ப்போம் இல்லையா, ஃபோன் வரும்போது பார்ப்போம் இல்லையா, காட்டேரின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். காட்டேரி அப்படிங்கிறது நல்ல வார்த்தையா? இல்ல, நல்ல வார்த்தை இல்லைங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கு. இப்ப இன்னொரு வீட்டுக்கு போறேன், அதே மாதிரி அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பு அந்த மாதிரி வந்து பேர் வச்சிருக்கான். சரிங்க. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஒரு நல்ல மீனிங் இல்லாத வார்த்தை. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு நம்ம பேர் வைக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு நாய்க்கு நம்ம பெட்ல வளர்த்துவோம் இல்லையா, அந்த வீட்டு செல்ல பிராணிகளுக்கு வந்து நல்ல பெயரா கொடுத்தோம்னா அடிக்கடி வந்து நம்ம கூப்பிடும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்வலை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு ஹாப்பின்னு பேர் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாப்பின்னு அதை வந்து கூப்பிடுறோம், அடிக்கடி அந்த நாயை நம்ம கூப்பிட்டே இருப்போமா இல்லையா, பூனையா இருக்கலாம் அல்லது வேற எதை வேணாலும் வளர்க்கலாம், ஹாப்பின்னு கூப்பிடுவோமா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லி நல்லதா வருமா வராதா? எந்த வார்த்தை நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்களோ அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கலக்கும். அது வந்து உடம்புல கலந்துட்டு தான் அதுக்கப்புறம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா அது வெளியேறும். அதனால நீங்க நேர்மறையான, கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மறையான வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து இருக்கணும். சும்மா நானும் வந்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது எதிர்மறையான பேர் அப்படிங்கறது நீங்க உங்க செல்லப்பிராணிக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு நேர்மறையான பேராவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைவ்ல இருக்கு இல்லையா, அதனால சரி அவங்களும் வந்து உபயோகமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. சரி, இது வரைக்கும் புரியாம இருந்தா சொல்லுங்க, அடுத்த சப்ஜெக்ட் போலாம். ஏதாவது ஸ்பீடா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, ஸ்லோவாக்கிக்கலாம், தப்பே கிடையாது. கரெக்டா இருக்கு சார், கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஓகே சார், அப்படியே இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு. சார் இப்போ நேமுக்கு இனிஷியல்லாம் எடுக்கணுமா சார்? எடுக்கணும் சார், கண்டிப்பா எடுக்கணும். அதை பத்தி நாளைக்கு பார்ப்போம். இனிஷியல் கண்டிப்பா எடுக்கணும். ஆனாமா  ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க சார். ஓகே, அழிச்சிடுறேன். பத்தொன்பதுனா என்ன எண்ணுங்க? சூரியன். திரிலோக வசியம் சார். திரிலோக வசியம். 19 அப்படின்னாவே திரிலோக வசியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இதுக்கப்புறமா வந்து பிறவியன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாம். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பர்த் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய ஏதாவது ஒரு பிறந்த தேதி சொல்லுங்க, ஏதாவது ஒரு டேட் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு உங்களோடது வேணா, வேற ஏதாவது ஒரு ஜென்ரலா கூட அல்லது இன்னைக்கே கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாமே.
இப்ப 15ஆம் தேதி ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த பிறந்த தேதி இருக்கு இல்லையா, இந்த பிறந்த தேதியை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கமா மாற்றிடணும். ஒற்றைப்படையா வந்து பாத்தீங்கன்னா மாத்திரணும். சிங்கிள் டிஜிட்டா பண்ணீங்கன்னா என்ன எண் வருதோ அதுதான் உங்களுடைய பிறவி எண் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த 1 15ன்னு வருது இல்லையா, இந்த 15 வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கமா மாத்துனீங்க அப்படின்னா 1 + 5 அப்படிங்கிறது 6 வருது. அப்போ உங்களுடைய பிறவி எண் அப்படிங்கிறது 6ன்னு தெரிஞ்சுக்கும். இப்ப உதாரணமா 1ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏற்கனவே அங்க வந்து ஒற்றை இலக்கமா தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் 8ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பிறவி எண் என்ன? 8. 8. ஒருத்தர் 7ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 7. 7. அது அப்படியே டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருது. இதே பாருங்க, ஒருத்தர் 10ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 1. இப்ப இந்த 10 அப்படிங்கறத வந்து ஒற்றை இலக்கமா மாத்தினா 1ன்னு வருது. அப்ப அவருடைய பிறவி எண் அப்படிங்கிறது 1ன்னு தெரிஞ்சுக்கும். இப்போ ஒருத்தர் 11ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2. அவருடைய பிறவி எண் என்ன? 2. 2. 2ங்க. 1 + 1 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே ஒருத்தர் 30ஆம் தேதி பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 3. 3. சரி. அந்த 3ஐயும் 0ஐயும் வந்து கூட்டணும். அப்ப வந்து 3 அப்படின்னு சொல்லி வருது. அப்ப அவருடைய பிறவி எண் அப்படிங்கிறது என்னது? 3ன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணமா பாருங்க, 24ன்னு ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 24ஆம் தேதி ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருடைய பிறவி எண் என்ன? 6 6. 6. 6. ஆளும் கிரகம் என்ன? சுக்கிரன் சுக்கிரன். சுக்கிரன். சரிங்களா? சுக்கிரன். அது தெரிஞ்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த சுக்கிரனுக்கு உண்டான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. UVW. UVW. அப்படியே லைனா வாச்சிருங்க சார், எல்லாத்துக்கும் மனசுல பதியும். அல்லது ஒட்டுக்கா சொன்னாலும் பரவாயில்ல. இந்த AIJQY சூரியன், BKR சந்திரன், அந்த மாதிரி கூட நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பதியும். நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு 2-3 முறை வந்து சொல்லி பாருங்க. நோட்ஸ் எடுத்தது சொல்லி பாருங்க. மனசுல டக்குன்னு பதியும். சரி சார். ஓகே ஓகே. 26ஆம் தேதி பிறந்தாருன்னா 8. 8. ஓகே ஓகே. ஒருத்தங்க வந்து அதிகமா வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அல்லது அவங்களுக்கு அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாம இருக்கலாம், அல்லது வந்து இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கலாம், அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வகையா காரணமா கஷ்டப்படலாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்க தான் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுவாங்க. 8, 17, 26ஆம் தேதி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து அதிகப்படியா கஷ்டப்படுவாங்க. நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தவற விட்டுருப்பாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பயங்கர கோடீஸ்வரனா இருப்பாங்க. பயங்கர கோடீஸ்வரனா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இது வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த எண்கள் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்கள்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். இப்ப பாருங்க, இப்போ இங்கிலீஷ்ல வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 26 எழுத்துக்கள் இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க, இந்த சாதாரணமா இங்கிலீஷ் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இப்ப எல்லாம் சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது. பொதுவா வந்து இந்த பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. இப்போ தங்கம் வாங்குறதுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்களா? தங்கம் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்களா இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து சுலபமா இருக்கலாம். பட் ஆமா பொதுவா சார், ஒரு பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறது, ஒரு பொதுஜன மக்கள் அப்படிங்கிறது கஷ்டப்படுறாங்களா இல்லையா? ஆமா சார். ஒரு பவுனுக்கு வந்து எத்தனை கிராம்? 8 சார். 8 கிராம். ஓகே. இப்ப பாருங்க, இது வந்து என்னங்க? 1 crore இல்லைங்களா? 1 crore-ஆ?
1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இப்ப இது எத்தனை இலக்கம் வருதுன்னு பாருங்க. 8 சார். இப்ப எல்லாத்தினாலையும் அந்த கோடீஸ்வரன் ஆக முடியுதா? கஷ்டம். இல்ல சார். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி 8 வர்ற இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான ஒரு வழிமுறை நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி அடைகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு சரியா ஒருத்தர் நல்ல ஒரு ட்ரைனிங் போறாருன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க கூட இருக்காங்க அல்லது அந்த சூழ்நிலை அமைச்சுக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க இப்ப வேற யாராவது இடத்துல இங்கிலீஷ் பேசுற நாட்டுக்கு போனாருன்னா ஈஸியா கத்துக்குவாரு. பட் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டப்படுவார். அப்போ ஒரு மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தாரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஜென்ரலா ஒண்ணு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரி, நான் அதை பின்னாடி பார்ப்போம். ஜென்ரலா அது மட்டும் தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கூட தாமதமா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தாமதமா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது கூட இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சப்போஸ் வந்து ஒரு பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அபாஷன் அப்படிங்கிற மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதி பிறந்தவங்கல ஏதோ ஒரு அபாஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நடைமுறையில அது பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. சரிங்களா? நீங்களும் பாருங்க, உங்களுடைய அனுபவ ரீதியா எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னாலும் எப்பவுமே நம்ம சொல்ற கருத்துக்களை அப்படியே எடுத்துக்காம உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நீங்க பூத்தி பாத்தீங்கன்னா தான் அதுல வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்குள்ள ஒரு விளக்கம் தெரியணும் இல்லையா, இது எந்த மாதிரி இருக்கு, ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஜென்ரலா அதை வந்து தெரிஞ்சு. ஓகே, இப்ப இதுலயே இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்களா சார்? 8, 17, 26. 17 சார். 17. ஓகே. என்ன பண்றீங்க சார்? சார் என்ன பண்றீங்க? ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கு சார். ஓகே. இவங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்றாங்க இல்லையா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதுக்கு அந்த சில சூட்சுமமான வழிமுறைகள் பயன்படுத்தினாங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் ஆயிட்டு போறாரு. மற்றவங்களோட இவங்க ஈஸியா டெவலப் ஆயிரும். பட் அது சில சூட்சுமமான வழிமுறைகள், அதை கடைபிடிக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். பொதுவா வந்து இப்ப இந்த 8, 17, 26 இருக்கு இல்லையா, யாராவது ஒருத்தங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கூட வந்து ஏற்படும். யாராவது ஒருத்தங்களை நம்பி ஒரு பொருளாதார ரீதியாவோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையா வந்து நம்பி ஒரு மோசம் போற தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 8க்கு வந்து உண்டு. 8, 17, 26 அப்படிங்கிற தன்மைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சரிங்களா? ஓகே. இப்ப இவங்களுக்கு எப்படின்னா அந்த வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும். அதிர்ஷ்டம் நம்பி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, வரவுக்கு செலவுக்கு கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெக்னிக் அவங்க வந்து பிடிப்பான். பொதுவா இவங்க வந்து ரகசியத்தை வெளியே சொன்னாங்கன்னா நடக்காது. இந்த 8 இவங்க என்ன அடுத்த திட்டம் இருக்கு இல்லையா, அடுத்து நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த காரியங்களை அவங்களால வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும், அதை வந்து பண்ண முடியும். அதுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்துடும். சரிங்களா? அப்ப கூடுமான வரைக்கும் 8, 17, 26 தேதி யாராவது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க அடுத்து என்ன மூவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும், பாத்துக்கும். பேசிக். ஓகே ஓகே சரி, இது புரிஞ்சுது இல்லையா, பிறவின் எப்படி பாக்குறதுன்ட்டு? பாருங்க, 1 சூரியன் அப்படின்னு எப்பவே பார்த்துட்டோம். இப்ப இங்க பாருங்க, 1, 10, 19, 28 இந்த தேதிகள்லாம் பிறந்தாங்கன்னா அவங்களோட ஆளும் கிரகம் என்ன, அவங்களுடைய பிறவி எண் என்ன? 1. அதிபதி சூரியன். இதே வந்து 2, 10, 20, 2, 11, 20, 29 இந்த டேட்ல பிறந்தாங்கன்னா சந்திரன்
பிறவியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2. இதே வந்து 3, 12, 21, 30 அப்படின்னு பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பிறவியன் அப்படிங்கிறது 3. அதிபதி வந்து அதிபதி யாரு? குருங்க. குரு. 4, 13, 22, 31. அதிபதி யாரு? ராகுங்க. ராகு. இதே 5, 14, 23 அப்படின்னு பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 32 தேதி அப்படிங்கிறது இல்லை, அதனால 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பிறந்தாங்கன்னா அவங்களுடைய எண் என்னது? புதன். 5ங்க. 5 புதன் 5 புதன். புதன். ஓகே. 6, 15, 24 இதுல பிறந்தாங்கன்னா பிறவியின் என்ன? சுக்கிரன் 6 சுக்கிரன். 7, 16, 25 இந்த தேதிகளை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 கேது 7 கேது. இதோட பிறவியின் என்ன? 8 சனி 8, 17, 26ஆம் தேதி பிறந்தாங்கன்னா பிறவியின் அப்படிங்கிறது 8 சனி சனி. இந்த தேதிகளை பிறந்தாங்கன்னா 9, 18, 27 தேதிகளை பிறந்தாங்கன்னா 9 செவ்வாய் 9 செவ்வாய். ஓகே. இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. இது ஒரு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஒரு 5 தேதி அல்லது 10 தேதி எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிறவியன் வந்து கண்டுபிடிக்க முடியுதா? இதுக்கு முன்னாடி பெயர்னு சொல்லியிருக்கோம், அது வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ட்டு. சார் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போடுங்க. என் கணிதத்தோட தாய் யாரு? 0 தாய் இல்ல சார், அவர் தந்தை சார். எதுல இருந்து எடுத்துட்டு வந்தாரு? டாரட்டுக்கும் என் கணிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு உண்டுன்னு சொல்லிட்டேன். அதனால என் கணித்துறை தாய் அப்படிங்கிறது டாரட் ஆரோட கலை. என் கணிதத்தை உருவாக்குற ஒரு வடிவமைச்சவர் அப்படிங்கிறது சீரோ. சீரோ கீரோ நீங்க எப்படி வச்சுட்டாலும் பரவாயில்ல. ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தியாகமூர்த்தின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் வந்து இந்த எண் கணிதமும் கைரேகையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார் புத்தகம். அது இருக்கான்னு பாக்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து. யாருக்கே கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு, எனக்கு திருப்ப கிடைக்கலாம். சரிங்களா? இந்த தியாகமூர்த்தி ஐயா வந்து பாத்தீங்கன்னா எண் கணிதமும் கைரேகையும், இப்போ ஒரு இந்த தேதியில பிறந்தாங்கன்னா அவங்களுடைய எண் கணிதம் வந்து கைரேகை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ புக்கை தழுவி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து நடையில் அப்படிங்கிறது வந்து எழுதியிருந்தார். ரொம்ப நாள் அவுட் ஆஃப் பிரிண்டா இருந்துச்சு, இப்ப கூட கிடைக்கிறது கிடையாது. சரி, நான் பாக்குறேன், இருந்தா யாராச்சும் வேணும்னா கேளுங்க, நான் பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் அழகர் விஜய எழுதினாரு, பண்டிட் சேதுராமன் எழுதினாங்க. அதுக்கப்புறம் பிரபாகர் ராஜ் வந்தாரு. அது நிறைய அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க இந்த 3 நூல்களை தழுவாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுத முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புரோனாலஜி வந்துச்சு. புரோனாலஜி அப்படிங்கிறது அந்த பெயரொலி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வந்து என்னென்ன இதுல எல்லாம் வருது, ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள் வரலாம், என்னென்ன எழுத்துக்கள் வரக்கூடாது, என்னென்ன சவுண்ட் வரக்கூடாது, அந்த மாதிரி. அது வந்து இந்த புரோனாலஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் சவுண்ட் நியூமராலஜின்னு கூட சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஹெச்ஐ வரக்கூடாது, நோன் வரக்கூடாது, அதுக்கப்புறம் டிஐ வரக்கூடாது, டிஒய் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க என்ன. ஓகே. இதுக்கப்புறமா விதி எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ்ல
ஃபேட் நம்பர்னு சொல்லுவாங்க. விதி எண் அப்படின்னா என்ன? ஃபேட் நம்பர். இங்கிலீஷ்ல வந்து ஃபேட் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, உதாரணமா 22 5 இந்த மாதிரி ஒரு தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து இது என்ன எண்? இது என்ன எண்? இந்த ரெண்டு சேர்ந்தா என்ன எண்? பிறவியன். பிறவி எண். பிறவி எண். அப்போ இந்த விதி எண் பாக்குறதுக்கு என்னென்ன சூத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேதி, இது வந்து மாதம், இது வந்து வருடம், இந்த மூன்றையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும். தேதி, மாதம், வருடம் இந்த மூன்றையும் நம்ம கூட்டினோம்னா என்ன எண் வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விதி எண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இதை கூட்டுங்க. அப்படியே நீங்க சிங்கிள் டிஜிட்டாவே கூட்டிக்கலாம். 2 4 5 4 9 10 19 19 8 22 சாரி 19 8 27 பிளஸ் 5 32. ஓகே, இப்ப பாருங்க, இது நீங்க கூட்டுறதுக்கு வந்து எளிமையா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இதை வந்து சிங்கிள் டிஜிட்டா பண்ணி கீழே போட்டுருங்க. இது 5 அப்படியே சிங்கிள் டிஜிட்டா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 9 1 10 18 5 23 23 சிங்கிள் டிஜிட் பண்ணா எவ்வளவு வருது? 14 5 5 சார், 14 கிடையாது. 5. ஓகே, இப்ப பாருங்க, இந்த 3ஐ கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 5 5 10 10 பிளஸ் 4 14. இந்த 4 1 5 கூட்டிங்கன்னா 5 வருது இல்லையா? இந்த 5 அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விதி எண். மொத்தமா கூட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை இலக்கமா பண்ணிடணும். அதுதான் வந்து அவருடைய விதி எண் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா இன்னொரு டேட் பாருங்க, 5 12 2002 ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க, 5 அப்படியே எழுதிக்கலாம். 5 6 6 2 8 8 2 10 10 பிளஸ் 2 எவ்வளோ? 12. 12 ஒன்னா பண்ணோம்னா சிங்கிள் டிஜிட்டா பண்ணா எவ்வளவு வருது? 5 6 6 2 8 8 4 12 12ன்னு வந்துருச்சு. அதை வந்து சிங்கிள் டிஜிட் பண்ணா 3. அப்ப அவருடைய விதி எண் என்ன? 3. அதிபதி யாரு? குரு. குரு. குரு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன். ஓகே, இதே வந்து ஒருத்தர் 30 3 1979 பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது டோட்டல் பண்ணும்போது 3 3 3 6 16 16 மேலும் 23 23 9 32. இதை சிங்கிள் டிஜிட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு தெரிஞ்சுக்கலாம். 5 அப்படிங்கிறது புதனோட ஆளுமையில வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிறவியின் விதியின் மூலியமா என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கறது நாளைக்கு பார்க்கலாம். இது மட்டும் கத்துக்கும், ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல ஏதாவது விதியன் பாக்குறதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? விதியன் பாக்குறதுல ஏதாவது குழப்பம் இருந்தா சொல்லலாம். இல்ல சார். ஏதாச்சும் புரியலன்னா கூட கேளுங்க, இல்லைங்க சார். தப்பே கிடையாது. ஓகே, இதே பாருங்க, 2ஐ சேர்த்தி பார்ப்போம். பெயர் எண்ணையும் விதி எண்ணையும் சேர்த்தி பார்ப்போம். ஓகே, இப்ப இதோட 22 5 1985 பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவரோட பிறவி எண் என்ன? 4ங்க. பிறவி எண் என்ன? 4 சார், 4. ஓகே, பெயர் எண்ணை சேர்த்தி பார்ப்போம். 22 5 1985 வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராஜான்னு ஒருத்தர் பேர் வைக்கிறாரு அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இவருடைய பிறவியன் என்ன? பிறவியன் 22ஆம் தேதி பிறந்தா 4. விதியன் இங்க போட்டிருக்கு பாருங்க. விதியன் 5ங்க. 5. 5.
பெயர் எண் ஆர் வந்து எவ்வளவு வருது? 2 5 2 3, இது வந்து 1, இது 1. 5 அப்ப பெயர் எண் அப்படிங்கிறது 5 5ன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கிடைச்சது, அவங்க பேர் கிடைச்சது அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது பண்ணணும். இன்சியலி சேர்த்து தான் கூட்டணும். இன்சியலி சேர்த்து கூட்டணும். இன்சியல வந்து ஒரு சிலர்ல டபுள் இன்சியல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். புரியுங்களா? ஒரு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருச்சு, ஒருத்தருக்கு வந்து அதுக்கு டைம் அப்படிங்கிறதுல அவசியமே கிடையாது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பிளஸ் வந்து அவங்களோட பேர் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். பிறவியன் அப்படிங்கிறது 4, விதியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5, பேரன் அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதே பேரன்ல வந்து ஒரு 23ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, 23க்கு தான் நம்ம பலன் பார்க்கணும். அது ஆளும் கிரகம் தான் 5 அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அந்த எண்களோட பலன்கள் எல்லாமே பார்ப்போம். 108 வரைக்கும் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு எழுத்துக்கள்ல பேர் வச்சா என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்ப்போம். உதாரணமா பாருங்க, இப்போ GODன்னு வச்சுக்கோங்க, காடுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நியூமராலஜி சொல்லுங்க. 3 7 4 எவ்வளவு வருது? 14ங்க சார். 14 வருது. இப்ப இதுவே டாக்னு போடுங்க, அதே தானே வருது. 4 7 3 எவ்வளவு வருது? 5. 2க்கு 14 தானே வருது. ஆமாங்க சார். இதுக்கு உண்டான டிஃபரன்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகே இது ஒரு நிலை வேற, அது ஒரு நிலை வேற இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. இப்ப பாருங்க, இந்த டெவில்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார். டெவிலுக்கு எவ்வளவுன்னு பாருங்க. 19ங்களாயா? 19. ஆமா. உலக ஃபுல்லா அந்த டெவிலை பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கா இல்லையா? உலக ஃபுல்லா இருக்கா? எல்லா நாடுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டெவில் இருக்கு, ஒரு பேய் இருக்கிற மாதிரி தான் அவங்க இது பண்றாங்க, படம் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கான். ஒரு பேயை பத்தியான ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 19 வந்துருச்சு. அதுல நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமே வந்து அது வந்து உச்சரிச்சுட்டே தான் இருக்கும். அது அதோட அதிர்வலைகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து இது ஒன்று உதாரணம். பிளஸ் வந்து அந்த COVID-19 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்க சார். புரியுது. ஓகே ஓகே சார். ஒருவருடைய பெயர் எண்ணையும் விதி எண்ணையும் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த நாளைக்கு வந்து இந்த மாத எண்ணில் ஒரு சில சூட்சுமங்கள் இருக்கு. மாத எண் அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் நடந்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் நடந்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்படியே இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. இப்ப பாருங்க, GODனால 14 தான், DOGனால 14 தான். இப்ப இதோட தன்மைகள் முதல்ல புரியணும். முதல்ல எண்கணித நண்பர்களுக்கு இது புரியணும். சரிங்களா? அது இல்லாம பண்ணோம்னா தப்பாயிரும். எந்த எழுத்தை நம்ம தொடங்கணும், எந்த எழுத்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த நார்த் இந்தியா எல்லாம் பார்க்கும்போது, நார்த் இந்தியா அந்த சிங்கப்பூர்காரங்க எல்லாம் பார்க்கும்போதும் சரி, மலேசியால இருக்கிறவங்க பார்க்கும்போது சரி, இந்த மத்த நாடுகள்ல இருக்கிறவங்கள பார்க்கும்போது சரி, அவங்க எல்லாம் என்னன்னா சும்மா அவங்க ஸ்பெல்லிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே அப்படியே இங்கிலீஷ்காரன் மட்டும் பார்த்தான்னா முடிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் பேர் மாத்திருந்தாரு, யார்கிட்ட பேர் சொல்ல விரும்பல, ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுக்கும். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா செலியன். செலியனுக்கு யாராவது ஸ்பெல்லிங் சொல்லுங்க. CHEZIYAN சார். ஜெட்டை ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். ஜெட்டை போடலாம், ஜெட்டை இப்ப இப்படி கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஜெட்டை வரும், அது ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 C சேர்த்து சொல்லிட்டாரு.
புதுசா நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க, 2C போடுறது 2D போடுறது, இப்ப புதுசா நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பேரெல்லாம் தயவு செய்து வைக்க கூடாது. சரிங்களா? இப்ப இந்த சிசின்னு போட்டா இப்படி வருமா? 2H போடலாமா? 2H போடக்கூடாது. இப்ப இங்க ஜெட் ஹெச்ன்னு சொல்லிட்டு நியூமராலஜி 1:10 சொல்லிட்டு 2H போடலாமா? 2H போடக்கூடாது. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பொதுவா அந்த வவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா AEIOU இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸா வந்து இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஏ வந்து 2 இடத்துல கூட பயன்படுத்தலாம். இப்ப காவியான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேருன்னு வச்சுக்கோங்க, காவியா. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இதைதான் சொல்ல வந்தேன் ஃபர்ஸ்டே. ஓகே, இப்பதான் உங்களுக்கு சொன்னா புரியும் ஏன்ட்டு. இப்ப காவியான்னு ஒரு பேர் இப்படி கூட வைக்கலாம். ஏ வந்து 2 டைம் வரலாம். இப்ப ஈ வந்து வச்சுக்கோங்களேன், ஈ வந்து கூட 2 டைம் வரலாம். காளீஸ்வரின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 2 ஈ கூட வரலாம். சரிங்களா? ஐ வந்து 2 போட முடியாது, 2 யூ வந்து பாத்தீங்கன்னா போட முடியாது. அந்த AEIOU வவல்ஸ்லயே வந்து இந்த ஐயும் வந்து யூ வந்து 2 டைம் வந்து வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இடங்கள்ல 2 எஸ் வந்து பயன்படுத்துவோம், ஒரு சில இடத்துல 2 எஸ் பயன்படுத்துவோம். இப்ப இங்க பாருங்க, இந்த பிளாசம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 2 இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் எங்கன்னா அந்த பேர் வைக்கிறதுக்கு, இப்ப ஒரு கடைக்கு ஒரு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்துக்கு பேர் வச்சாலும் சரி, அந்த இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து டபுள் டி எல்லாம் போடுறாங்க. டபுள் டி கூட ஒரு சில இடத்துல வரும், எல்லா இடத்துலயும் வராது. பட் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தவிர்க்கணும். அதை புரிஞ்சுக்கோ. நார்த் இந்தியாக்காரங்க அதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நியூமராலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அதை போட இதை போட அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுல வந்து அது சில விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இப்ப இங்க ஒரு சிலர் இதே மாதிரி கூட இங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு பேர் பார்த்தா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இந்த யூ வந்து வராது. இப்ப இங்க பாருங்க, ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பூபால்னு வச்சுக்கோங்க. இப்ப நியூமராலஜி படி மாத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, BOO கூட போட்டு பூபால்னு கூட போடலாம். சரிங்களா? இப்ப இதுவே ஒரு சில இதை கொடுக்கும், அதை எழுத்துக்கள் எதை சேர்த்துனா என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த பேர் கரெக்ஷன் வந்து நம்ம உங்களுக்கு பின்னாடி புரியும். பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஐயை சேர்த்து ஒய்யை சேர்த்து 2 ஐயெல்லாம் போடக்கூடாது. 2 ஐ வர இடத்துல ஒரு ஒய் போடலாம், தப்பு கிடையாது. ஒய் எல்லாம் போடக்கூடாது. எழுத்து 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயும் ஒரு ஒய்யை சேர்த்தணும்னு வச்சுக்கோங்க, மதிப்பு மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. புரியுது இல்லையா? ஏன் சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய அந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, பாத்துக்கோ. ஐயா வணக்கம். இதுக்கப்புறமா ஓகே சார், இது புரியா, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சார். இதை வச்சுதான் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பேர் வந்து வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஐயா ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாங்களா? சொல்லுங்க. இப்போ இனிஷியல் நம்ம கணக்குல எடுத்துக்கணுங்களா ஐயா? மன்னிக்கணும், இனிஷியல் எடுப்போம் சார், இனிஷியல் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். இப்ப சில பேர் 2 இனிஷியல் வச்சிருக்காங்க, 3 இனிஷியல் வைக்கிறாங்க. அப்படி அதான் சார், இருந்தாலும் 2 இனிஷியல் 3 இனிஷியல் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கறது அது பின்னாடி பார்ப்போம். நான் அதை அப்ளைவா அதானே சொன்னேன். அப்படிங்களா? ஓகே, மன்னிச்சுக்கங்க. ஓகே, நன்றி. இல்ல பரவாயில்ல. அதை பத்தி நான் அப்பல என்ன சொன்னேன்னா, இனிஷியல் வந்து ஏன் 2 இனிஷியல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். 3 இனிஷியல் கூட வைப்பாங்க. நன்றிங்க ஐயா. சார் அப்படின்னா வவல்ஸ்ல ரிப்பிட்டேஷன் வைக்கலாங்களா சார்? 2 எழுத்து வரலாங்களா? வவல்ஸ்ல தான் வரலாங்களா? வவல்ஸ் இருந்தா இங்க பாருங்க, ஏ வந்து 2 ஏ வரலாம், இ வந்து பாத்தீங்கன்னா 2 இ வரலாம், ஐ வந்து 2 ஐ வராது, ஓ வந்து 2 வரும், யூ வந்து 2 வராது. இப்ப பூபால்னு வச்சுக்கோங்க, இப்ப BUBAL இப்படி வராது. இந்த 2 அந்த யூ வந்து பாத்தீங்கன்னா
2 ஓ வந்து அந்த ஊ சவுண்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்க. காரணம் புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆமா, இந்த மாதிரி தான் இருக்கும். புரியாம இருந்தா கேட்கலாம். மலேசியாக்காரங்களாம் பாத்தீங்கன்னா, மலேசியால இருக்கிறவங்க சரி, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க சரி, இப்ப இந்த நார்த் இந்தியா இப்ப கூட அந்த பெங்களூர்ல கூட அந்த மாதிரி கூட வந்துருக்கு. இப்ப நிறைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாத்தி 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 வைட்டாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம். சரி, இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேர் மாத்துறது கூட அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பட் இது சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது இது இன்னைக்கு வந்து நீங்க எது வரைக்கும் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஓகேனா, பிறவி எண் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேர் என்ன, அதுக்கப்புறம் விதி எண், இந்த மூணையும் வந்து சேர்த்து பார்த்துட்டீங்கன்னாவே போதும். அதுவே இன்னைக்கே ஜாஸ்தி தான். அதை முடிக்கணும்னு நினைச்சு வந்தா மற்ற தகவல்கள் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஒரு சில அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டுச்சு. அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது, உங்களுடைய நடைமுறையில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியா இருந்தா எடுத்துக்கோங்க. அதை பத்தியில இது என்னுடைய கருத்துக்கள். உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு அது ஒத்து வருதான்னு பாருங்க. ஒத்து வந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க விட்டுரு. உங்க சர்க்கிள்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியனை ரொம்ப வருஷம் இருக்கும். அப்போ வந்து ஒரு சூரியனை பத்தி படிக்க நேர்ந்தது. அப்போ சூரியனோட தேரோட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா அருணன் அப்படின்னு சொல்லி படிக்க நேர்ந்துச்சு. அவர் வந்து அந்த அருணன் பிறக்கிறதுக்கு வந்து அவர் அருணன் அப்படின்னா வந்து முட்டையில இருந்து தோன்றியவனம். அந்த அருணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையில இருந்து தோன்றதுனால அந்த எப்படி சொல்றது, 400 வருடம் அவர் வந்து அதுல இருந்தாராம். முட்டையாவே 400 வருடமா இருந்தாராம் இந்த அருணன்கிறவர். அவர் வந்து தேரோட்டி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இதை வந்து படிக்கிறேன். நம்ம படிச்சுட்டு நான் வந்து யோசிக்கிறேன். அப்போ அருண்னு பேர் வச்சா வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறேன். நிறைய அந்த அருண் இருக்கிற இதெல்லாமே நான் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கறேன். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அருண் அப்படின்னா அருண்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ரெண்டுன்னு வர்றதும் சரி, இந்த அருண் சேர்ந்து வர்றதும் சரி, அருணன் அருணகிரி இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா. இப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது பொதுவா வந்து அவங்க தவம் இருந்து பெற்ற குழந்தைகளா இருக்காங்க. தவம் இருந்து பெற்ற குழந்தைகளா இருக்காங்க. இப்போ ஒரு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருடம் வந்து குழந்தை இல்லாம இருக்கு, அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையா ஒரு இழப்பு ஏற்பட்டு அது ஏதாவது ஒரு கோயில்ல போய் வேண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு. இது வந்து ஒரு அமைப்பு இருக்கு. சப்போஸ் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு இருக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளாவே வச்சிருக்காங்க. இப்ப 2 பெண் குழந்தைகள் இருக்குன்னா 2 குழந்தைகள் இருக்குன்னா 2 பெண் குழந்தைகளா இருக்காங்க. அல்லது அவங்க அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப அது இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7-8 வயசு. இப்போ ஒரு அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு அடுத்த குழந்தைக்கு, அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு கேப் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கு, அல்லது ஒரு 8 வருஷம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறக்குது. நடைமுறையில பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அந்த புராணம் ரீதியா நான் படிக்கும்போது இது பண்ணதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த அருண்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு சூரியன் யாரு, சூரியனுக்கு வந்து அருணன் யாரு, தேரோட்டியா இருக்கு. இவங்க நல்லா டிரைவிங் பண்றாங்க, நல்லா டிரைவ் பண்றாங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்கள் கூட இருக்கா. புரியுங்களா, இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். இப்ப நீங்க ஒரு பொருள் வந்து நீங்க ஏதோ ஒரு பெயரை நீங்க பாத்தீங்க, அதுல நீங்க அதை பத்தி ஏதாவது நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்க. நடைமுறையில வந்து அந்த மாதிரி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணி பாருங்க. பெரும்பாலும் இந்த அருண் பேர் வச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்றாங்க. பெரும்பாலும் நிறைய இதுல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவ் மேரேஜ் பண்றாங்க. இப்போ சப்போஸ் அவங்க அரேஞ்ச் மேரேஜே பண்ணி வச்சாங்க அப்படின்னாலும் அவங்க அப்பா அம்மாக்கே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சம்மதிக்கிறது அந்த கல்யாணத்துக்கு ஒரு பலவந்தப்படுத்தப்பட்ட ஒரு கல்யாணமா இருக்கு, அல்லது வந்து காதல் திருமணமா இருக்கு, அல்லது வீட்டுல யாரோ ஒருத்தவங்க வந்து சம்மதிக்கிறது கிடையாது. இவங்க அம்மாவுக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது அவங்க அப்பாவுக்கு அந்த சம்பந்தம் வந்து பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து நடக்குது.
உங்க நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்ப யாராவது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிற வாய்ப்பு இல்ல. நீங்க உங்களோட நடைமுறையில் இருக்கக்கூடிய அருண் பேர்ல யாரா இருந்தா எடுத்து பாருங்க. உங்க சர்க்கிள்ல யாரா இருக்காங்களான்னு பாருங்க. உங்க ரிலேட்டிவ். அருண் ஒருத்தர் நல்லா டிரைவ் பண்ணுவார். டிரைவிங் நல்லா செய்வார். ஓகே ஓகே. வேற சார், என்ன நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். அது ஏன் வந்து சொல்ல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். அல்லது இவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ரீதியா கூட அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கலாம். இது ஒரு வகையா ஒரு இது இருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்க்கும்போது அந்த பிறந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடும். பிறந்த இடத்துல விட்டு ரொம்ப தூரம் வந்து தள்ளி போயிடும். அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு என்னுடைய அனுபவம். இதுக்கப்புறம் மருதமலைக்கு வந்து அடிக்கடி போவேன். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல போயிட்டு இருந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா போறது முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருதமலை போகும்போது நாங்க எப்பவுமே எங்க ஃப்ரெண்ட்ஸா தான் போவோம். அந்த மாதிரி போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் சுத்தி சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஒரு இடத்துல உட்கார எப்பவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ரொம்ப அறிபறியா போனா உட்கார முடியாது. மேக்சிமம் மருதமலைக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பா அங்க உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஏற்படுத்திக்கோ நாங்களாம். ஓகே. அப்ப அந்த மாதிரி போகும்போது இந்த சுப்பிரமணியர் சன்னதி அப்படியே சுத்தி வர்றோம். அதான் அந்த வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் வந்து இருக்காரு. இப்போ வெளியே வந்தாச்சு. அப்படியே நான் யோசிக்கிறேன், ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒண்ணு, அதாவது முருகன் வந்து ஏதோ கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இது வந்து யோசிச்சேன். என்னவா இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த ஒரு கண்ணை மூடி வந்தோம்னா சில விஷயங்கள் தெரியும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்ப வந்து முருகன் அப்படிங்கிறது வந்து எந்த கிரகத்துடைய தெய்வமா இருக்கு? முருகன் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துடைய? செவ்வாய். செவ்வாய் வருது. ஓகே, இதை அழிச்சிடலாமா? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லயே எழுதியிருக்கேன். ஒரு சிலர் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். முருகன் யாரு? முருகன் எந்த கிரகம் வருது? செவ்வாய்க்கு உண்டான நம்பர் என்ன? 9ங்க சார். 9. ஓகே. அவர் வந்து அந்த சுப்பிரமணியர் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வள்ளி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து தெய்வ யானை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்க, வள்ளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு உண்டான நம்பர் என்ன? 6. தெய்வ யானை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு. குருவுக்கு உண்டான எண் என்னங்க? 3. இப்போ இந்த 6க்கும் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பகையா இருக்கு. நியூமராலஜி படிக்கும்போது தெரியும். 6க்கும் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பகை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. பட் வந்து 6க்கும் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சமப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 தான் சமப்படுத்துவார். இப்ப பாருங்க, 9 இங்க இருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 3 இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6. இந்த 6ஐயும் 3ஐயும் வந்து சமப்படுத்தக்கூடிய எண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9 அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜிலே இருக்கு. அப்போ ஒரு தெய்வங்களுடைய வடிவமைப்புல கூட இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுங்களா அது ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு? 6ஆம் தேதி பிறந்தீங்கனாலும் உங்களுக்கு 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களா வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஏத்துக்கணும். நீங்களா போய் சப்போர்ட் கேட்கும்போது மாட்டிக்குவீங்க. அவங்களா அதான் அமைஞ்சதுன்னா ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்களா போய் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். இதோட தத்துவம் அப்படிங்கிறது அங்க இருக்கு. அதான் அந்த முருகப்பெருமான அருளையே எண்கணித ரகசியங்கள்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு 7-8 வருஷம் இருக்கு. 7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது வந்து பதிவு பண்ணிருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப எந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சீங்கனாலோ அதை வந்து கேட்டீங்கனாலோ அதை வந்து நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி மருதமலை போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் ஒரு 7:30 8 மணி ஆயிடுச்சு. யாராவது மருதமலை போயிருக்கீங்களா இங்க இருக்கிறவங்களா? சார் நான் போய்க்கிறேங்க சார். ஓகே. அப்போ
ஓகே, அங்க அங்க போனீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். மத்தவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லது வேற ஏதாவது ஒரு மலை மேல போனவங்க, நைட் நேரத்துல மலை மேல ஏதோ ஒரு சாமி கோயிலுக்கு போனவங்கள நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்பவுமே ஜோதிட தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட தத்துவம் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்துடைய கோட்பாடே என்ன அப்படின்னா, அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதற்கு இணையான அசைவு வந்து இந்த பூமியிலும் வந்து ஏற்படுமா. அதான் வந்து ஒரு சார்பியல் கொள்கைன்னு கூட வச்சுக்கலாம். அது கண்டிப்பா நடக்கும்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்ப நான் என்ன நினைச்சேன், அந்த சைடு போய் நின்று பாக்குறேன். மருதமலையில் நின்று பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கோயம்புத்தூர் மேக்சிமம் பாதி கோயம்புத்தூர் தெரியும். நைட்டு ஆகாயத்தை பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது? நட்சத்திரங்கள் தெரியுது. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியுது. இப்ப இதே வந்து பகல்ல இருக்கா இல்லையா ஆகாயத்துல நட்சத்திரங்கள்? இருக்குது, தெரியறது இல்ல. பகல்ல இருக்குது, ஆனா தெரியறது கிடையாது. சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா அதில் விட ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதோட வெளிச்சம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வெறுங்கண்ணால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. இதே வந்து அதை நான் எப்படி ஈக்குவேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, மேல இருந்து அந்த மலை மேல இருந்து கீழே பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வீடுகள்லயும் லைட் எரியும் இல்லையா, அது வந்து நட்சத்திரங்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது என்னோட கண்ணுக்கு. சரிங்களா? அப்போ பகல்லையும் வந்து நம்ம வீட்டுல லைட் இருக்கு, பகல்லையும் வந்து நம்ம வீட்டுல லைட் இருக்கு, ஆனா நம்ம லைட் போட்டா கூட மேல இருந்து பார்த்தா தெரியாது. அப்போ இரவுல வந்து லைட் போடுறோம், அப்போ வந்து மலையில இருந்து பார்க்கும்போது ஆகாயத்தையும் வானத்தையும் பாத்தீங்க, ஆகாயத்தையும் நீங்க இந்த மலையில இருந்து கீழே கூடிய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் நான் ஏற்கனவே வந்து எழுதியிருந்தேன். அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் ஆகணும்னாலும் சரி, நல்ல ஒரு எந்த ஒரு துறை நீங்க ஜொலிக்கணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணி பாருங்க. இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணோம்னா எந்த துறையா இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இப்ப நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது ஜோதிட துறை. அதனால நீங்க அதை வந்து கம்பல்சரியா ஒவ்வொரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனோநிலையை நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களை சுத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிரகங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு சமிக்கைகளை வந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு வெளியே சொன்னா சிரிப்பா கூட இருக்கலாம். சரி, அது ரெகுலரா இருக்கிறதானே அப்படின்ட்டு. சிரிக்கிறவங்களை பத்தி கவலையே படாதீங்க. நானும் சிரிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. சரிங்களா? யாரும் யாருக்குமே போட்டி கிடையாது. அந்த மனப்பான்மையில வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. சரிங்களா? அந்த மனப்பான்மை வந்தீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இது ஏன் சொல்றேன்னு புரிய நினைக்கிறேன். இது பொதுவா இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப என்னோட மாணவர்கள்லாம் எங்கிட்ட மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் ஏதோ ஒரு வகையா ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் நீங்க போய் படிக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்றது நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க போய் தாராளமா படிங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? அதனால அதுக்கு நான் வந்து எந்த வகையிலையும் வந்து தடையா இருக்க மாட்டேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோ. சரிங்களா? ஒரு சிலர் வந்து அங்க போய் படிக்கக்கூடாது, இங்க போய் படிக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய குருநார்கள் அந்த மாதிரி கத்துக் கொடுக்கல. அதனால கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை வந்து தயவு செய்து உடைச்சிட்டு வெளியே வாங்க. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா ஒரு குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஆயிருவீங்க. அதை தாண்டி அந்த பவுண்டரி தாண்டி வெளியே வர முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு வகையான திறமைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும். அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது அக்ஷய பாத்திரம், யாருக்கு யாரும் எதுவுமே கொடுக்காத அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்துக்குள்ள ஒரு ஞானம், ஒரு அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. சரிங்களா? அதனால இது எல்லை இல்லை, இது வந்து என்லெஸ், இன்ஃபினிட்டி மாதிரி அது போயிட்டே தான் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அதனால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னா தாராளமா நீங்க போய் படிங்க. எந்த ஒரு இதுல கூட நீங்க போய் படிங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? அதுல ஒரு கருத்துக்கள் கிடைச்சது அப்படின்னா தாராளமா எடுத்துக்கோங்க. ஒரே நாள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறாது. அதனால கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களா வந்து பாத்தீங்கன்னா சேகரிங்க. உங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்க பயன்படுத்து. யாரும் யாரோட கட்டுப்பாட்டிலையும் இருக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, நீங்க என் கட்டுப்பாட்டில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட விருப்பம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதனால இது சரி லைவ்ல சொல்ல வேண்டியத ஒரு சூழ்நிலை. அதனால வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு வகுப்பு இதோட முடிச்சிருவோம். நம்ம நாளை வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திப்போம்.
ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஒரு 5 minutes பேசிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருந்தா தயவு செய்து சொல்லிடுங்க. ஒரு சிலர் நல்லா ஸ்பீடா வந்து படிப்பீங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருப்பீங்க, ஒரு சிலர் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பீங்க. அதை பத்தி பரவாயில்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரிசமமா புரியணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே. ஓகே ஐயா ஐயா ஒரு டவுட்டுங்க. நீங்க அருண்ன்ற பேரு சொன்னீங்களா? அருண்ன்ற பேருக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. அது மாதிரி இருக்குங்களா ஐயா? அது மாதிரி அது ஒரு இதுவா இருக்குங்க இல்லைங்களா? ஆமா சார், பாத்துக்கலாம் சார். அதுக்கு சில இந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது அது சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். சொல்லுங்க. இந்த முருகர் வள்ளி தேவின்னு சொல்லிருந்தீங்க சார், இந்த 369 சொல்லிருந்தீங்க. ஆமா, அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க. சில பேர் அந்த கீ டு யூனிவர்ஸ்னு சொல்றாங்க. அந்த நம்பரை பத்தி நிறைய டெஸ்லா நம்பர் அதுதான். அதை பத்தி தான் பாப்போம் சார். பின்னாடி அந்த எண்கள் தாந்திரிக சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். சொல்லும் போது ஸ்ட்ரைக் ஆச்சு சார். அதான் ஓகே, டெஸ்லா தான். அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். நன்றி. சூப்பர். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒரு நட்சத்திரமும் உருவாகிறதுன்ட்டு சொல்லுவாங்க, அப்படியா சார்? ஆமா சார், உண்மைதான். வேதாந்த தத்துவங்கள்ல சொல்லும் போது ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நட்சத்திரம் வந்து வான்ல தோன்றுறது, அந்த குழந்தை இறக்கும் போது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி தத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு நட்சத்திர பலத்தை கூட்டுறீங்களோ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரகாசமாகும். நீங்க எந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் எவ்வளவு பிரகாசமாகுதோ அதுக்கு உண்டான எந்த அளவுக்கு நீங்க பலம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூடுமா. அது நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறக்குறீங்களோ அந்த நட்சத்திர மண்டலத்திலேயே ஒரு நட்சத்திரம் வந்து உருவாகும். இது வேதாந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து விழுகும் போது ரொம்ப ஒரு பேரழிவெல்லாம் வரும் இல்லையா, அல்லது பெருசா நட்சத்திரம் வந்து விழுகும். அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமியில வந்து யாரோ ஒரு பெரியவங்க வந்து இறக்க போறாங்க. தூமகேது சொல்லுவாங்க சார். தூமகேது, கோமட் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். ஓகே, சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி சில இது இருக்கு. அதனால யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இறக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஒரு பிரபலமானவர் ஒருத்தர் வந்து இறக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஓகே சார், வேற ஏதாவது பேசணும்னா சொல்லலாம். பேசணும்னா பேசலாம். இதே மாதிரி போனா ஓகேங்களா? எல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? எல்லாரும் பேசுங்க. ஒரு சிலர் மட்டும் தான் பேசுறீங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க பேசுங்க, தாராளமா பேசுங்க. புரியுதுங்க சார். கிளாஸ் நல்லா இருக்கு சார். வகுப்பு ரொம்ப ஆரம்பம் சார். ஓகே, நல்லா புரியுது சார். ஓகே, நல்லா புரியுது சார். இதே மாதிரி போகும். ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். அப்புறம் அப்படியே நம்ம கிளப் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே. இப்ப பாருங்க, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேரன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பிறவியன் விதியன் பார்த்தோம், மூணையுமே இணைச்சு பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதா இருந்தாலும் நம்ம இணைச்சு எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அதனால இது எதுக்குடா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு உண்டு. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கும் பார்த்து. ஓகே, சரிங்க சார். நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதா இருந்தா குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு 4-5 பேருக்கு வந்து செஞ்சு பாருங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த்தோ டைம் ஏதோ ஒன்று நீங்க எடுத்து, டைம் வேண்டியது கிடையாது, நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் எடுத்துட்டு நீங்க அதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே இப்போ வேற யாராவது ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணுங்க. நான் இருந்தா நான் இல்லாட்டி நான் கரெக்ஷன். ஓகே, நன்றி. நாளை சந்தி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார்.